மீனா பாட்டி அந்த அழகான வீட்டின் புறத்தில் சோபாவில் சாய்ந்து கொண்டு கண்களை மூடியபடி ஏதோ ஸ்லோகங்களை சொல்லிக் கொண்டிருந்தார். ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்கோ என்று கேட்டபடி உள்ளே நுழைகிறான் 25 வயது மதிக்கத்தக்க இளைஞன் மதன். சட்டென்று கண்களை திறந்த பாட்டி, அடடா மதன் தம்பியா, வா வா, இந்த கேள்விக்கிட்ட வம்பு வளர்த்தலாம்னு வந்தா போல இருக்கு. சரி சரி உட்கார் என்று இருக்கையை காட்டினாள். மதன் சிரித்து கொண்டே பாட்டியின் எதிரிடமிருந்து, ஐயோ பாட்டி, 3 தலைமுறையை பார்த்த உங்களோட வம்பு வளர்க்க முடியுமா? உங்களோட பேசும்போது எனக்குள்ளே ஒரு தெளிவு பிறக்கிறது. நாட்டில் நடக்கும் பல விஷயங்களை உங்ககிட்ட பேசி புரிஞ்சுக்கலாம்னு தான் வந்தேன் பாட்டி என்றான் மதன். அடடா, வெயிலுக்கு இதமாக ஐஸ் வச்சுட்ட, சரி சரி பேசி பார்க்கலாம் என்று சிரித்தபடி சொன்ன பாட்டி உட்புறம் திரும்பி, அம்மா உஷா, தம்பி மதன் வந்திருக்கான், காப்பி கொண்டு வாம்மா என்று குரல் கொடுத்து விட்டேன். சொல்லு தம்பி, இன்றைய டாபிக் என்ன என்று சிரித்தபடி கேட்டார் மீனா பாட்டி. வேற என்ன, இன்றைக்கு அரசியல் சமூகவியல் ரெண்டும் தான். சபாஷ், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். என்னை போன்ற அதிகம் படிப்பறிவில்லாத கேள்விக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன் என்றார் பாட்டி. ஐயோ அப்படி சொல்லாதீங்க பாட்டி, உங்களை போன்றவங்க அனுபவ அறிவும் மனப்பக்குவமும் தொலைநோக்கு பார்வையும் இன்றைய இளைஞர்களுக்கு இல்லை பாட்டி. ஏன் என்றான். ஏன் இல்லை யோசிச்சியா? சுனைநேவை எழுந்து தடுமாறும் போதைக்கு அழுமையாய் போயாச்சு. பாலியல் கொடுமையை பற்றி வாய்க்கிலே பேசுகிறோம். பச்சிளம் சிறுமிகள் முதல் பல்போன பாட்டி வரை பாலியல் கொடுமைக்கு ஆளாவது ஏன்? 10 வயது முதல் பல்லு போன கிழவன் வரை மதுவுக்கும் கஞ்சாவுக்கும் அடிமையாகி சமுதாயத்தை சீரழிப்பதை வேடிக்கை பார்க்கிறோம். அரசாங்கத்தை தட்டி கேட்க மறந்தால் அல்லது மறுத்தால் உங்களைப் போன்ற இளைஞர்கள் பொங்கி எழ வேண்டாமா? அசுரபலம் படைத்த ஆங்கிலேயிலேயே எதிர்க்கும் துணிவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் சரித்திரம் மறக்கப்பட்டதா மறைக்கப்பட்டதா? சொல்லும் அதன் ஆயுதம் வேண்டாம், உங்கள் பேனா பலம் போரும். எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று புரியவில்லையா? அதைவிட ஒற்றை விரல் வைக்கப்படும் மையின் பலம் எவ்வளவு என்று தெரியாதா? ஐயோ பாட்டி, இப்போ எல்லாமே விலை போகிறது பாட்டி, என்ன செய்கிறது என்றான் மதன். பாட்டி சற்று யோசித்து விட்டு, ஆமாம், நீ சொல்கிறதும் சரிதான். இளைஞர்களே கனவு காணுங்கள். போதையும் நெஞ்சமும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் ஒழிய வேண்டும் என்று கனவு காணுங்கள். இலவசங்களை அள்ளி அள்ளி கொடுப்பதை விட்டு இந்த மது அரக்கனை ஒழிக்கும் ஓர் அரசாங்கம் அமைய வேண்டும் என்று பாடுபடுங்கள். இவர் ஜெயித்தால் நான் அவருக்கு மனைவியாவேன், தோற்றால் என் குழந்தைக்கு விஷம் கொடுத்த நானும் சாவேன் என்ற ஈனத்தனத்தை கண்டித்து தைரியமாக பேசுங்கள். பள்ளிகளில் ஒழுக்கத்தை முதலில் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வற்புறுத்துங்கள். கம்பனும் இளங்கோவும் ஒவ்வை பாட்டியும் இன்றைய திட்டத்தில் இடம்பெற வலியுறுத்துங்கள். நாலடியார் ஆத்திச்சூடி, எட்டுத்தொகை, 11 கணக்கு என்னவென்று தெரியுமா? சேர சோழ பாண்டிய பல்லவ பாண்டியர்களின் சரித்திரம் தெரியுமா? ஐயோ பாட்டி, என்னென்னமோ சொல்கிறீங்க, புரியலையே என்றான். இதுதான் இளைஞர்களின் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம். கல்வி திட்டம் அடியோடு மாறணும். இதை சொன்னால் பிற்போக்குவாதி ஆயிடுவோம். இன்னும் எவ்வளவோ இருக்குது, இன்னொரு நாள் பேசலாம் மதன் என்றாள் பாட்டி. டெல்லிக்கு ராஜானாலும் பாட்டி சொல்லை தட்டாதே என்று மதன் பாடியபடி பாட்டியிருந்து விடை பெற்றான். ஹலோ மதன், இன்னொரு அவலமும் டீல். போதை கலாச்சாரம் ஆண்பிள்ளைகளோடு இருக்கவில்லை. 15 வயது பெண் குழந்தைகள் முதல் டீனேஜ் பெண்கள் கூட மெல்ல மெல்ல மதுவுக்கு அடிமையாக நினைத்தால் மனம் நடுங்குகிறது, கலாச்சாரம் சீழுகிறது. இதையும் மறைந்து வைத்துக்கொள் என்றார் மதன். வாயெடுத்து நின்றான். ஆம், இனி நாம் மேதகு அப்துல் கலாம் சொன்னபடி கனவு காண வேண்டும், அவை பலிக்க வேண்டும் என்று எண்ணியபடி வெளியே சென்றான். வணக்கம். இன்றைய சமுதாய சூழலில் கட்சிகள் பற்றியோ கட்சி தலைவர்கள் பற்றியோ நான் சொல்ல வரவில்லை. 3 தலைவர்களை கடந்து வந்த நான் தமிழினம் சீரழிவதை பார்த்து மனம் நொன்று இதை எழுதுகிறேன். மன்னித்துக் கொள்ளுங்கள். தவறு இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள்.